1 கிராமுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய லைட் வெயிட் இயர்ரிங்ல ஆரம்பிச்சு, 3/4 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடைத்தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஷாப்புக்கு. இந்த வீடியோல இங்க இருக்கக்கூடிய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி வேர்ல வரா மாதிரி 3 கிராம்ஸ்ல இருக்கு இது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் லாங்கா இருக்கிறது 4 கிராம்ஸ். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 2 கிராம்ஸ். மீதி எல்லாமே இந்த ட்ரேல இருக்கக்கூடியது 1 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ் வரைக்கும். இதுல இன்ஃபேக்ட் 1 கிராம்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் கூட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி நமக்கு வேஸ்டேஜ் வந்து 12% வரும். இதெல்லாம் வந்து தாராளமா டெய்லி வேர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி குட்டி பசங்களுக்காக பார்க்குறீங்கன்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம் ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கு பார்க்குறீங்கன்னா, மேபி நீங்க 3 ஆர் 4 கிராம்ஸ்ல பார்த்தா நல்லாயிருக்கும். டெய்லி வேர்க்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் 1 கிராம்லேருந்து 2 கிராம் தான். காலேஜ் வேர்க்குலாம் வந்து சிம்பிளா நீட்டா வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, குட்டி குட்டியான இயர்ரிங்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதுல இந்த மாதிரி பால் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன், அதுலயே வந்து டிஃப்ரெண்ட் இதுல உங்களுக்கு 2 பால் இருக்கிறது, 3 பால் இருக்கிறதுன்னு வேற வேற சைஸ்லயும் இருக்கு. ஒரு சிலது மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் ஒரு ட்ரேலயுமே மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கிற வெயிட் ரேஞ்ச் தான் இருக்கும். பட் 1, 2 மட்டும் அதிகமான வெயிட்டோ இல்ல கம்மியான வெயிட்டோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரேல ஒரு 4 கிராம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இதுலயே உங்களுக்கு ரிங் மாதிரி இருக்கிற டைப்பும் இருந்தது. பட் இதெல்லாமே ஸ்டட் மாதிரி வரக்கூடியது தான். பவாலி இயர்ரிங்ஸ் அந்த டைப் இயர்ரிங் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் உங்களுக்கு செப்பரேட்டா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் பவாலி ரிங் டைப் இயர்ரிங்ஸுமே இருக்கு. ஸோ இது வந்து 2லேருந்து 3 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ டெய்லி வேர் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் ஸ்டட்ஸ் தான் இது எல்லாமே. லைக் நெறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்டட் வித் ஹேங்கிங் கொஞ்சம் ரெகுலர் டைப்ல ரெகுலர் வேர் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் அகைன் வேஸ்டேஜ் 12%ல வரக்கூடியது தான். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பால் டைப்புமே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதே மாதிரி ஸ்டட் மட்டும் கொஞ்சம் வேற வேற டிசைன் வரும். கீழ கம்மியான ஒரு ஹேங்கிங் மாதிரி. இந்த லெஃப்ட்ல உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ரோடியம் பாலிஷ் மாதிரி குடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு சின்ன கல்லு இருக்கிற மாதிரியான இயர்ரிங் அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருந்தது. இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த லெஃப்ட்ல உள்ளது கொஞ்சம் அந்த வரிக்காய் டைப்பும் கீழ ரவுண்டா வர மாதிரியும் இருந்தது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பால் மட்டுமே ஒண்ணா சேர்ந்து வர மாதிரியான இயர்ரிங். இது வந்து உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய பாம்பே டைப்ல வர இயர்ரிங் தான். ஸோ இந்த லெஃப்ட்ல உள்ள இயர்ரிங்கும் கொஞ்சம் அழகா இருந்தது. ரைட்ல உள்ளது அகைன் உங்களுக்கு அந்த லாப்பா பாம்பே டைப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிம்பிளா வரக்கூடியது தான். இந்த ட்ரேல காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே 2லேருந்து 4 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அந்த பால்லயே 2 பால் பார்த்தோம், 3 பால் பார்த்தோம். இப்ப 4 பாலும் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே டிசைன்லயே டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்ல வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கிடைக்குது. லைக் நீங்க வந்துட்டு உங்களுடைய ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி டிசைன் வந்து வேற வேற டிசைனும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் ஹையர் வெயிட்க்கு போவீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இயர்ரிங்கும் அழகா இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே பர்ட்டிகுலர் இயர்ரிங்கோட வெயிட் என்னன்னு தெரியும். அதனால தான் டேக் கிளியரா தெரியிற மாரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வெயிட்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் வேஸ்டேஜ். ஸோ விஏ அப்படின்னா அது வந்து வேல்யூ அடிஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சேதாரம். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலயே கொஞ்சம் லென்த் அது ஒரு கூடுதல் லென்த் இருக்கணும். அப்படி 1, 1/2 இன்ச். ஃபர்ஸ்ட் ஒரு 1 இன்ச்ல இருக்கிறது சிம்பிளா இருக்கும். ஒரு 1 1/2 இன்ச் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கிற மாரி லாங் ஹேங்கிங் மாதிரி தெரியும். லைக் அதுலயே வந்து ஒரு சிலது சிம்பிளா ரோடியம் பாலிஷ் மாதிரி வேணாலும் சரி, இல்ல பிளெயின் கோல்ட்ல வேணாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. நம்ம பட்ஜெட்ல டக்குன்னு ஒரு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அது இயர்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயர்ரிங் அப்படிங்கும்போது தாராளமா டெய்லி வேரும் பண்ணிக்கலாம். இல்ல குட்டியா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருதுனா கூட நம்ம வேர் பண்ணிட்டு போலாம். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு நான் பட்ஜெட் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரோம்பேட்லேருந்து உள்ள நம்ம பல்லாவரம் ரேடியல் ரோடுக்கு வரோம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோருக்கு தான் ஒரு மால் மாரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்க சிங்கிள் ஃப்ளோர்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. ஜுவல்லரியில வந்து உங்களுக்கு கோல்டு, சில்வர், டைமண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டைமண்ட் முகப்பு செயின்ஸ் கூட நான் வந்து ஒரு சிலது நம்மளுடைய ஷார்ட் வீடியோஸ்ல போடுறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரெகுலரா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் கூட ஒரு சில டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லயும் சரி, Instagram ரீல்ஸ்லயும் சரி நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணுவேன். Instagramலயுமே வந்து ஜுவல்லரி தவிர உங்களுக்கு க்ளோதிங் ஆகட்டும், எக்ஸிபிஷன் பத்தின அப்டேட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸுமே நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே வரேன். நம்மளுடைய Instagram ஐடி பார்த்தீங்கன்னா, கடைத்தெரு_officialனு இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிய வரும்.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே அப்ராக்ஸிமேட்டா 4 கிராம். அப்ராக்ஸிமேட் அப்படிங்கும்போது 3.7, 3.8ல ஆரம்பிச்சு உங்களுக்கு 4.3, 4.4 வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அரை சவரன் அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா கொஞ்சம் பார்வையா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸா தான் இருக்கும். அதுவும் ரெகுலரா வரக்கூடிய பாம்பே டைப் இயரிங்ஸுமே இருக்கு. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 8 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 12 கிராம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இயரிங்குடைய டிசைன பொறுத்து இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் இயரிங் பாருங்க, கேரளாவுடைய ஒரு ட்ரெடிஷனல் டிசைன் அந்த பாலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு நெக்லஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு இயரிங்கா இருந்தது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அழகா இருந்தது. ஸோ ரெகுலரா வரக்கூடிய இயரிங்க்கு மத்தியில இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இயரிங்ஸ் பார்க்கும்போது ஒரு அழகா தோணுச்சு. அண்ட் அத உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த 1/2 கிராம் தான் வந்து ரெகுலரா நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதுங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, 1/2 கிராம்ல எடுத்தோம்னா, அத நம்ம தாராளமா டெய்லி வேர் பண்ணலாம். ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் மட்டும் இல்லாம, குட்டி குட்டி ஃபங்ஷன்ஸ் நடக்குது அப்டின்னா, தாராளமா 1/2 கிராம் இயரிங்க வேர் பண்ணோம்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பார்வையாவே இருக்கும். ஸோ அதுவே நீங்க வந்து நெக்லஸ்க்கு மேட்ச் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்க நெக்லஸ்லாம் போடும்போது ஃபங்ஷனுக்கு அது மேட்ச் பண்ணிக்கிட்டாப்ல இருக்கும். இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த எனாமல் இயரிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அண்ட் அதில ஒரு குட்டி ஸ்டோன் வச்சு வந்துருச்சு இது. அது வந்து உங்களுக்கு கேஸ்டிங் டைப்ல வரக்கூடியது. கேஸ்டிங் டைப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 13% இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8ல ஆரம்பிச்சு 14% ஒரு சிலதுக்கு 14 இருக்கு. அண்ட் கேஸ்டிங் டைப்க்கு 13 வருது. மீதி எல்லாம் ரெகுலரா வரக்கூடியது 11 ஆர் 12% அந்த மாதிரி வேஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அதாவது நெக்லஸ், ஹாரம், சோக்கர், ஜிமிக்கி, பவாலி ரிங்ஸ், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸு இன்னுமே நெறைய கலெக்ஷன்ஸ நான் வந்து உங்களுக்கு ரெகுலரா வீடியோவா அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஈவன் ஷார்ட் செயின்ஸ், தாலிக்கொடி, பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்ததில்ல அப்டின்னா, கண்டிப்பா லிங்க் தரேன். என் ஸ்க்ரீன்லயும், ஐ கார்ட்லயும் தரேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம கடை தெரு யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு, நீங்க பிளேலிஸ்ட்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒரு ஒரு கடையோடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸையும் நான் வந்து செப்பரேட்டா போட்டிருப்பேன். நீங்க அது கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரவணா செல்வரத்ன மல்டிமேட் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அதர் கலெக்ஷன்ஸையும் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ பொங்கலுக்காக சரவணா செல்வரத்ன மல்டிமேட் ஸ்டோர்ல கிராமுக்கு ரூ. 75 தள்ளுபடி குடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சவரனுக்கு ரூ. 600 தள்ளுபடி வரும். ஸோ நீங்க இந்த டைம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜுவல்லரிய பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அத பத்தின ஒரு ஷார்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து செக் பண்ணி போடுறேன். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல நம்ம கோல்ட் ஆட் பண்ணிட்டே வராம, அதாவது 1/2 கிராம், 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம்னு நீங்க முதல்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வெயிட் மாசம் மாசம் நீங்க கட்ட போறீங்கன்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 கிராம் எடுக்குறீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு கிராமுடைய ரேட் டிஃபர் ஆகும். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, நீங்க பே பண்ற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, அந்த அமௌண்ட்ட நீங்க செலுத்தி அந்த 1 கிராம் நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு வரணும். இந்த மாரி 11 மந்த்ஸ் கட்டிக்கிட்டே வந்துட்டு 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 12த் மந்த் நீங்க போய் கோல்டு எடுக்கும்போது 12% வரைக்கும் சேதாரத்துல தள்ளுபடி தருவாங்க. நீங்க ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி ஏதாவது எடுத்தீங்கன்னா ஸ்டோன் காஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கம்பல்சரி 3% வரும். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி நம்மளால கோல்ட் ஜுவல்லரிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க சில்வர், வைரம், பிளாட்டினம், கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தாது. இந்த ஸ்கீம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அது உங்களுக்கு திரும்ப வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்க்ளூட் பண்றேன். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நேர்ல ஷாப்க்கு விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் 1/2 சவரன்லேருந்து 3/4 சவரன் வரைக்கும் வரக்கூடிய டிசைன்ஸ் தான். இதெல்லாம் தாராளமா நம்ம வெட்டிங்க்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் இயரிங் மட்டும் 9.8 அதாவது கிட்டத்தட்ட 10 கிராம் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரேஸ்ல உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. 1, 2 மட்டும் வேற வெயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு டேக் கிளியரா தெரியற மாதிரியே வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து நம்ம அகைன் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது 2 கிராம்ல ஆரம்பிச்சு 3/4 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இந்த ட்ரேல கம்ப்ளீட்டா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதுல லீஃப் மாதிரி ஹேங்கிங் மாதிரி வரக்கூடிய டிசைன் நல்லா இருக்கு. இது வந்து காஸ்டிங் பேட்டர்ன்ல வரக்கூடியது. அடுத்தது காஸ்டிங்லயே எனாமல் வச்ச டிசைன் பார்த்துட்டு இருக்கோம். எனாமல் வச்சது லீஃப் மாதிரி இருக்கக்கூடியது. அதுல கீழ வந்து மிடில்ல ஒரு பால், கீழேயும் பால் ஹேங்கிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ காஸ்டிங் பேட்டர்னாலே உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் டால்ஃபின் டிசைன்ல இருக்கிறது பாருங்க. ரொம்பவே அழகா இருந்தது. மேல ஒரு டால்ஃபின், கீழ ஒரு டால்ஃபின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அது உங்களுக்கு 5.6 கிராம்ஸ் வரும். இந்த மாதிரி ரோடியம் பாலிஷ் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் அண்ட் ரெகுலர் டெய்லி வேர் இயரிங்ஸும் இருக்கு. இந்த லெஃப்ட்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹாரம், நெக்லஸ்லாம் வேர் பண்ணும்போது பண்ணலாம். காஸ்டிங் டைப்லாம் டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர்க்குலாம் ரெகுலருக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்க ரெகுலரா என்ன மாதிரியான இயரிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கண்டிப்பா வந்து நெறைய பேரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நமக்கு 1/2 சவரன் 3 to 4 கிராம்ஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜென்ரலா ஒரு கோல்ட் ஜுவல்லரியா எப்ப யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், உங்க ரிலேஷன்ஸ் யாருக்காவது வெட்டிங் வருது, இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன வெயிட் ரேஞ்ச்ல என்ன மாதிரியான ஜுவல்லரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க.
ஜென்ரலா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ்க்கு அப்டின்னா இந்த மாதிரி ஜிமிக்கி இல்லன்னா தோடு கிஃப்ட் பண்றாங்க. அப்படி இல்ல கப்பிள்க்கு கிஃப்ட் பண்ண போறாங்கன்னா, கப்பிள் ரிங்ஸ் அது ஒரு மேண்டேட்டரி கிஃப்ட்டா இருக்கும். இல்ல ஸ்பவுஸ்க்கு கிஃப்ட் பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா செயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஷார்ட் செயின் அதுவும் டெய்லி வேர் செயின் வந்து நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு நம்ம வந்து லவபிள் ஒன்ஸ்க்கு ஒரு சிம்பிளா கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நெனச்சோம்னா, அது வந்து மோதிரம் தான். நெறைய பேர் வந்து ரெகுலரா ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு சூஸ் பண்றது. இன்னுமே ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனா என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம பெண்டன்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நெக்லஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கிஃப்ட் யாருக்கு குடுக்க போறோமோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஜுவல்லரி பிடிக்கும், எத ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து கிஃப்ட்ட சூஸ் பண்ணோம்னா, எப்பவுமே அது வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் கிஃப்ட் வாங்கிக்கிறவங்களே ரொம்பவே ஹேப்பியா இருப்பாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பர்ட்டிகுலர் ஒரு பேர்ட் டைப் இயரிங் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு டிஃபரெண்ட்டா பெரிய ஸ்டட் கீழ ஒரு குட்டி பால் ஹேங்கிங் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பேட்டர்ன். ரெகுலரா நம்ம இப்போ இவ்ளோ நேரம் பார்த்தத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். என்னடா நெறைய ரெகுலர் வேர் கலெக்ஷனா இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட ரெகுலரா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே கேட்குறீங்க. நான் ஒரு சிலது ரொம்ப டிஃபரெண்ட்டாவோ, ஃபேன்சியாவோ, ரொம்ப ஹெவி வெயிட்டாவோ போட்டா அந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில பேர் தான் விரும்பி பார்க்குறீங்க. அதனால தான் ரெகுலர் வேர் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் பிடிக்குங்கிறத சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எடுத்து போடுறேன். அண்ட் பர்ட்டிகுலரான ரெகுலரா ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது 5 டூ 6 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ 5 டூ 6 கிராம்ஸுங்கும்போது லெஃப்ட்ல உள்ளது கொஞ்சம் பார்வையாவே இருக்குன்னு சொல்லுவேன். 6ங்கும்போது 6.5 வரைக்கும் இருக்கு இதுல கலெக்ஷன்ஸ். 1, 2, 4ம் இருக்கும். இந்த லாங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய லாங் இயரிங் மாதிரி இருக்கிறதும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த ப்ளூ கலர் எனாமல் இருக்கிறது கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பட் எனாமல் எனக்கு தெரிஞ்சு டெய்லி யூஸ் பண்ணா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது இதுவாகாம இருக்கணும். பட் அதர்வைஸ் நீங்க வந்து எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் ஸ்டோன் இருக்கிறதா? எனாமல் இருக்கிறதா? இல்ல பிளெயின் கோல்டு இருக்கிறதான்னு சொல்லுங்க. எனக்கு ஜெனரலா எனாமலோ இல்ல ஸ்டோனோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருந்ததுன்னா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியுமோ அப்படின்றது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். பட் அதே மாதிரி கோல்ட் ஜுவல்லரீஸ் வாங்குறதுக்கு நீங்க எந்த மாதிரி விதத்துலலாம் சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு சில பேர் வந்து கோல்ட் காயின்ஸ் எப்பலாம் முடியுமோ அப்பலாம் கோல்ட் காயின்ஸா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 சவரன் டார்கெட்னா அப்பப்போ ஒரு கிராமா வாங்கி வச்சுட்டு 3 சவரன் சேர்ந்ததுக்கப்புறம் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கோல்ட் ஜுவல்லரி வாங்குவாங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து மாசம் மாசம் இந்த கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வேஸ்டேஜே இல்லாம எடுத்துக்கலாம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா கோல்ட் காயின் அப்படிங்க வாங்கும்போது அதுலயும் நமக்கு வந்து டை சார்ஜஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம டை சார்ஜஸ், ஜிஎஸ்டி குடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபைனலா ஜுவல்லரிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த வேஸ்டேஜ்ங்கிற ஒண்ணு வரும் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி ஸ்கீம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சில பேர் வந்து ஆர்டி அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி சேவ் பண்றீங்க? ஸோ சேவிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து ஐடியாஸ் இருந்ததுன்னா, ஸோ தட் நெறைய பேருக்கு அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.